அடுத்தப்புறமா என்னன்னு பார்க்கலாம். இப்போ முத்து வந்து ஒரு ஐடியா குடுக்குறாரு மனோஜ்க்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து ரோகிணி வந்தா இப்படிலாம் நடந்துக்கினா அவளே போயிடுவா. நீ இப்படிலாம் பண்ணி பிரச்சனையில மாட்டிக்காத அப்படின்ற மாரி முத்து சொல்றத கேட்குறாரு. அடுத்த வாட்டி ரோகிணி வரும்போது அதே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து நினைக்கிறாரு. அப்போ கிருஷ்ணா அனுப்பி டாடி அப்படின்னு கூப்பிடும்போது மனோஜ் வந்து உஷாராயிடுறாரு. இருந்தாலும் ரோகிணி பார்த்தீங்கன்னா, "மனோஜ் நீ உஷாரா தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற மாரி மாத்தி விட்டுர்றாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கு வந்து கெட்ட பேரு தான் வருது. அதுக்கப்புறம் கோர்ட் சீன தான் காட்டுறாங்க. கோர்ட் சீன்ல வந்து ரோகிணி பயந்துகிட்டே இருக்காங்க. மனோஜுக்கும் எனக்கும் டைவர்ஸ் கிடைக்கவே கூடாது. இந்த மாரி உங்க பொண்ணு பார்த்த விஷயம், இந்த பப்ளிக்கா மனோஜ் வந்து தன்னை அசிங்கப்படுத்தின எல்லாத்தையுமே வந்து கோர்ட்ல வந்து ஆதாரமா வந்து ரோகிணி வந்து காட்டுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு டைவர்ஸ் இல்ல. 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து வாழுங்க அப்படின்ற மாரி சொல்லப் போறாங்க. இத கேட்டு விஜயா, மனோஜ் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆக போறாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து ஜெயிச்ச மாரி தான் வந்து எபிசோட்ஸ வந்து கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நீத்து வந்து பூக்கடைலாம் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? நம்ம மீனாக்கு எதிரா பூக்கடை ஆரம்பிக்கிறாங்க. மீனாவ பழி வாங்கணும். சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியும் பழி வாங்கணும் அப்படின்ற மாரி நீத்து வந்து பிளான் பண்றாங்க. ரவிய வந்து தொடர்ந்து டார்கெட் பண்ணி ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ரவி என்ன சொல்றாருன்னா, "என் குடும்பத்த டார்கெட் பண்றீங்க. இதுதான் உங்க லவ்வா?" அப்படின்ற மாரி கண்டபடி திட்டி விட்டுறாரு. "நீ எனக்கு வேணும்" அப்படின்ற மாரி நீத்து வந்து பேசிட்டு இருக்காங்க. "லூசு மாரி பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி ரவி அங்கருந்து போயிடுறாரு. உடனே நீத்து என்ன பண்றாங்கன்னா, ரவி தான் கூட பேசின எல்லாத்தையுமே வந்து ஸ்ருதி கிட்ட, "ரவி பாருங்க அடிக்கடி வந்து என்ன பார்த்து பேசுறாங்க" அப்படின்ற மாரி தப்பா வந்து சொல்லிடுறாங்க. உடனே ஸ்ருதிக்கும் ரவிக்குமே வந்து பிரச்சனை வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரியான எபிசோட்ஸ் தான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ட்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணி ஜெயிக்கிற மாரி தான் காட்டுறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம நீத்து வந்து ஜெயிக்கிற மாரி காட்டிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ரவியும் ஸ்ருதியும் சேரத்துக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முத்து வந்து அந்த வேன் வாங்குற விஷயமா வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "எத்தன நாள் தான் மீனா வந்து அவங்க அம்மா வீட்லயே இருப்பா? நம்ம வீட்டுக்கு கூட்டு வரணும்" அப்படின்ற மாரி மீனாவ கேட்கும்போது, மீனா என்ன சொல்றாங்கன்னா, "இப்ப நான் வரமாட்டேன். ஃபர்ஸ்ட் இது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும்" அப்படின்ற மாரி மீனா யோசிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சிந்தாமணி வச்ச ஆளா தான் இருக்கும் அந்த ஜோசியக்கார பொம்பள அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து விசாரிச்சு எப்படின்னா வந்து கண்டுபிடிக்கணும். அப்பதான் மீனா வந்து பழையபடி நம்ம வீட்டுக்கு வர முடியும் அப்படின்ற மாரி முத்துவும் யோசிக்கிறாரு. அத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் அடுத்த அப்கமிங் ப்ரோமோவா கொண்டு வராங்க. இத பத்தி உங்க கருத்துக்கள கீழ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.